ஓகேம்மா. டுடே கிளாஸ்ல எஸ்டர்டே நம்ம குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் பார்த்தோம்மா. ஸோ டுடே குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்மா. ஓகேவா? ஓகே, குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். ஓகே, ஜஸ்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் மீனிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கோ. ஓகே, the percentage composition of elements present in an organic compound is determined by the methods. ஓகே, ஸோ தமிழ் என்ன சொன்னாக்கா, கரைமை சேர்மத்தில் இருக்கும் இருக்கும் தனிமங்கள் நிறை சதவீதத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ கவனிமா, புரியுதா பாருங்க. கருமை சேர்மத்தில் இருக்கும் தனிமங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் எடுத்தோட நம்ம அது என்ன இருக்கு, சி இருக்கு, ஹெச் இருக்கு. அதனுடைய நிறை சதவீதத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ல என்னென்ன எலமெண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதை பத்தி பக்கத்து இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஓகேவா? தமிழ்ல பருமனரி பகுப்பாய்வு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பருமனரி பகுப்பாய்வு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாக்குறது என்னக்கா, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை எப்படி அனலைஸ் பண்ண பார்க்கலாம். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், சரியா? யா, இப்போ இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குமா. அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா கம்பல்சரி தெரியணும். என்ன ஃபார்முலா கேட்டா, CX HY பிளஸ் X பிளஸ் Y/4 into O2 gives XCO2
plus y by 2 H2O. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலாமா. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஃபார்முலாவில் எக்ஸுக்கு என்ன போடுறோம், ஒய்க்கு என்ன சார் போடுறோன்னு போகும்போது இங்கே பாருமா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸுக்கு எக்ஸுடைய வேல்யூ வந்து 2, ஒய்யுடைய வேல்யூ 6 அப்ளை பண்ண வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னு சொல்லி பாருங்களா. அப்போ C2 H6 பிளஸ் இங்க O எவ்வளவு போறோம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா தெரிஞ்சு போயிடும். X வேல்யூ நம்ம 2 பிளஸ் Y வேல்யூ 6 by 4 into O2 gives X வேல்யூ என்னது 2 CO2 plus Y வேல்யூ 6 by 2 H2O கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. C2 H6 பிளஸ் இதை பண்ணா எவ்வளவு கிடைக்குமா, இது 3 டைம்ஸ் கிடைக்குமா, இது 2 டைம்ஸ் கிடைக்குமா. இப்போ 2 2 4, 4 plus 3 எவ்வளோ 7. கரெக்டா? அப்போ 7 by 2 O2, 7 by 2 O2. இப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு 2 CO2 ப்ளஸ் இது சிம்பிளிஃபை பண்ணால் 3 H2O. ஐ மீன் பேலன்ஸ் ஆகிடும். ஐ மீன் இந்த கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிற ரியாக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பாரு, எல்லாமே COHOலாம் பேலன்ஸ் ஆகிருக்குங்க. அப்படியே இருக்கும், பேலன்ஸ் ஆகிருக்கு சொல்கிறோம். அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், CO ஓவும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுன்னு தெரியணும். சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இதில் சியோட வேல்யூ 3 போடலாம், ஹெச்சோட வேல்யூ வேறு இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு ஏஸ்மா சொல்லுங்க சார். அங்க எப்படி சார் 7 வந்துச்சு? எனக்கு அந்த டவுட்டா இருக்கு. அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரியா சார்? யா 2 4 4 plus 3 7. ஓகே சார், ஓகே சார். யா ஓகே. நெக்ஸ்ட் கவுனிங்க. லிசன், இப்போ இங்க பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை கால்குலேட் பண்ணா என்ன சார் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனை கால்குலேட் பண்ணணும் அப்படி கேட்டா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா கேட்டா 12 into M2 ஓகேவா into 100 divided by 44 into M. ஓகே, இங்க ரைட் பண்ணிக்கோ. இந்த எம்முக்கு என்ன சார் மீனிங் கேட்டாக்கா மாஸ் ஆஃப் CO2. M2 மீனிங் என்ன, மாஸ் ஆஃப் CO2. ஸ்மால் எம் இருக்கு இல்லையா, இந்த எம்முக்கு என்ன மீனிங் இருக்கா மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், இது பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனை கால்குலேட் பண்ண சொன்னாக்கா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு கேட்டா 2 into M1 into 100 divided by 18 into M. ஓகேவா? இங்க M1 மீனிங் கேட்டாக்கா மாஸ் ஆஃப் வாட்டர். மாஸ் ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி எம்முக்கு என்னன்னு தெரியும், நமக்கு என்ன தெரியும் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, யா. இப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கார்பனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும், ஹைட்ரோடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? யா, இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ என்ன கொஸ்டினுக்கா பாரு. லிசன், கவனிமா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ரைட் பண்ணிக்கோ. On complete combustion, (0.246 gram) 0.246 gram
of an organic compound give 0.198 gram of carbon dioxide and 0.1014 gram of water. Determine the percentage composition of carbon and hydrogen in the compound. In the compound. ஓகேவா? இது கொஸ்டின்ஸ். சரியா? இது தமிழ் ட்ரை பண்ணிக்கோ. 0.246 கிராம் கரிம சேர்மமானது முழுமையாக எரிக்கப்படும் போது (0.198 கிராம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் 0.101 கிராம் நீரும் கிடைக்கிறது. இச்சேர்மத்தில் உள்ள கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் சதவீத இழப்பை கணக்கிடுக. இழப்பை கணக்கிடுக. இதான் கொஸ்டின்ஸ்மா. ஓகேவா? கொஸ்டின் பண்ணியாச்சா? ஓகே, ரெடி கவனி. இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? பர்சன்டேஜ் கார்பன் கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா தெரியணும், ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ண ஃபார்முலா தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம percentage of carbon equal to 12 into m2 into 100 divided by 44 into m. இந்த எம்னா மீனிங் நம்ம என்ன சொல்லணும்? மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். இங்கே இந்த மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் நம்ம எவ்வளவு மாத்துறாங்க? இதுதான் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட். எஸ் நோ? இதான் என்னது? 0.246 ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லையா? இதான் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, எஸ். இங்க M2 ன மீனிங் என்ன சொன்னேன்? கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? மாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு. இங்க கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்க பாருங்க. 0.198 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 0.1914 ஆஃப் வாட்டர். அப்போ அதனுடைய மாஸ் ஆஃப் கார்பன் கொடுத்துட்டாங்க. அது ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க.
அப்போ என்ன வருமோ சொல்லுங்க பார்க்கலாம். 12 இன்ட்டு M2 வேல்யூ எவ்வளோமா 0.198 இன்ட்டு 100 divided by 44 இன்ட்டு M வேல்யூ எவ்வளோ 0.246. கரெக்டா? எஸ். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், 2 இன்ட்டு M1 இன்ட்டு 100 divided by 18 இன்ட்டு M. ஸோ இங்கே 2 இன்ட்டு M1 வேல்யூனா இங்கே 0.1014, ஏன்னா இதான் இந்த வாட்டருடைய மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இல்லையா, இன்ட்டு 100 divided by, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் வேல்யூ எவ்வளோ 18 இன்ட்டு M வேல்யூ வந்து 0.246மா. ஓகே, இப்போ இது பர்சன்டேஜ் ஆஃப் காம்பவுண்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, என்னன்னு சொல்லிச்சு சொல்ல முடியுமா? Sir, 21 point something வருது சார். Yeah, very good. 21.95. Yeah, இங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆன்சர் சொல்லும் போதெல்லாம். வேகமா சிம்பிளிஃபை பண்ணணும். Sir, 4.5 sir. Yeah, 4.5%. வெரி குட். இவ்வளோதாம்மா, புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கார்பனுடைய பர்சன்டேஜோ அல்லது ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொன்னா இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். சரிப்பா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். பாருங்க, நைட்ரஜன். இந்த நைட்ரஜனை கால்குலேட் பண்ண 2 மெத்தட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடு டூமாஸ் மெத்தடு. டூமாஸ் மெத்தடு. செகண்ட் மெத்தடு கெல்டால் மெத்தடு. கெல்டால் ஓகே மெத்தட். சரியா? தமிழ்ல டூமாஸ் முறை சொல்லுவோம். தமிழ் வேணும் எழுதிக்கோ. இங்கிலீஷ்ல கெல்டால் முறை, தமிழ்ல கெல்டால் முறை. ஓகே, யா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டூமாஸ் மெத்தட் பத்தி பார்க்கலாம். சரியா? எஸ், கவனி. லிசன், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது டூமாஸ் மெத்தட். ஓகே, ரெடிமா? ஸோ இந்த டூமாஸ் மெத்தட் இருக்குல்லையம்மா, இந்த டூமாஸ் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம், நைட்ரஜன் வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? எஸ், அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலாஸ் இருக்கு. என்ன ஃபார்முலா கவனி. CX HYA N2 plus 2X plus Y/2 into CuO. So X CO2 ப்ராடக்ட் கொடுக்கும். சார் எஸ்மா. சார் நான் லாஸ்ட் கிளாஸ் வரல, ஆனா 2 வீடியோ பார்த்தா இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. நீங்க அடுத்த லெசன் போயிட்டீங்களா சார், இல்ல GOCல தான் இருக்குமா சார்? GOC தான். GOC தானே? GOC ஏன்னா லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசனோட ரிலேட்டிவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது சார், அதான் கேட்டேன் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஓகே சார். யா, Y/2 Z2O. நெக்ஸ்ட் Z/2 N2 plus 2X plus Y/2 into Cu. ஐ மீன் நம்ம டூமாஸ் மெத்தட்ல நைட்ரஜனுடைய ப்ராடக்ட்
ரியாக்டன் ப்ராடக்ட் எப்படி ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், இந்த ஃபார்ம் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா? புரியுதா? நீங்கள் எக்ஸுங்கிறத வேல்யூ ஒன்று போட்டுக்கோ, ஒய்ங்கிறத வேல்யூ ஒன்று போடு, நமக்கு ஆன்சர் போட்டால் நமக்கு கிடைச்சிரும். எஸ், ஓகேம்மா. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் போட்டு பாருங்க. ஆன்சர் 2, 3, 4, 5 கொடுத்து பாருங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த மெத்தடில் நல்லா கவனிமா. இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணணும், நைட்ரஜன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம கேட்டால் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதில் மெயின் ஃபார்முலாஸ் மட்டும் கவனிச்சுக்கோ. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இல்லையா, பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 28 மல்டிபிள் வீனா வால்யூமா, வால்யூம்னா கன அளவு, இன்ட்டு 100 டிவைட் பை 22,400 இன்ட்டு எம். இங்கே எம் என்பது அது மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட், மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். சரியா? யா, ஓகே. எக்ஸ்ட்ரா இதெல்லாமே எப்படி வந்துச்சுன்னு கேட்டாக்கா, இப்போ சப்போஸ் இது நமக்கு வந்து இதில் வந்து லிசன் இதில் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருமா ஒரு விஷயம் கவனிங்க. வால்யூம் ஆஃப் த நைட்ரஜன் அட் எஸ்டிபியில் கால்குலேட் பண்ண சொன்னோம். வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் அட் எஸ்டிபியில் எப்படி கால்குலேட் பண்ண கேட்டால், அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. P1 V1 மல்டிபிள் 273 டிவைட் பை 760 இன்ட்டு T1. புரியுதா? யா, ஸோ இங்கே P1னா ப்ரெஷரு, V1னா வால்யூமு, 273 டெம்பரேச்சரு, கீழே T1 டெம்பரேச்சர் தாமா இல்லையா? சப்போஸ் நமக்கு இந்த P1 கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. P1 ஈக்குவல் டு atmospheric pressure minus aqueous tension. ஓகே, atmospheric pressure minus aqueous tension. புரியுதா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி P1 கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் P1 கொடுக்கலன்னு சொன்னா. புரியுதா? எஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா. தமிழ வளிமண்டல அழுத்தம் மைனஸ் நீர்ம அழுத்தம் சொல்லுவோம். அக்வாஸ் டென்ஷனா நீர்ம அழுத்தம், அட்மாஸ்பியர் பிரஷர்னா வளிமண்டல அழுத்தம் சொல்லுவோம். கரெக்டா? இதான் வந்து டூமாஸ் மெத்தட்ல நைட்ரஜனை கால்குலேட் பண்ணாங்கன்னா ஃபார்முலா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் கெல்டால் மெத்தட். வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். நமக்கு வளிமண்டல அழுத்தம், வளிமண்டல அழுத்தம் மைனஸ் நீர்ம அழுத்தம். நீர்மம் அழுத்தம் தானே சார்? ஆமா, நீர்ம அழுத்தம். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணா நமக்கு எனக்கு P1 கிடைக்கும். ஓகே, எஸ்மா. நெக்ஸ்ட் கெல்டால் முறை. கெல்டால் மெத்தட்ல பாருங்க. கெல்டால்ஸ் மெத்தட். சரியா? ஓகே, இங்க சம் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்குமா. சரியா? எடுத்துக்கோ. The compound containing nitrogen is heated with concentration sulfuric acid
nitrogen in the compound gets சார் சல்ஃபியூரிக் ஆசிடா சார்? ஆமாம்மா sulfuric acid gets converted to ammonium sulfate. அமோனியம் சல்பேட் கரெக்டா? ஸோ தமிழ் ரைட் பண்ணிக்கோ. நைட்ரஜனை கொண்ட சேர்மம் அடர் சல்பூரிக் அமிலத்துடன் சூடேற்றப்படுகிறது. சேர்மத்தில் உள்ள நைட்ரஜன் அமோனியம் சல்பேட்டாக மாற்றப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் டைப் பண்ண. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, சரியா? Eldol method is not applicable to compound containing nitrogen in nitro and azo groups and nitrogen present in the ring. Example pyridine. Example pyridine. pyridine section 3 அப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் தான் என்னது? pyridine. ஓகேவா? இதோட ஒரு ஃபார்முலா கேட்டால் எனக்கு தெரியணும். ஃபார்முலா C5H5N as nitrogen of this compound does not change to ammonium sulfate under this condition.
ஓகே, ஸோ இதே தமிழ் ரைட் பண்ணிக்கோ. நைட்ரஜன் மற்றும் நைட்ரோ மற்றும் அசோ தொகுதிகள் உடைய நைட்ரஜன் சேர்மங்களுக்கும் மற்றும் வளையத்தில் நைட்ரஜனுடைய சேர்மங்களுக்கும் எக்ஸாம் பிரிடின். ஓகேவா? கெல்டால் முறை பொருந்தாது. ஏனெனில் இந்த சேர்மங்களில் உள்ள நைட்ரஜன் அமோனியம் சல்பேட்டாக மாறாது. அமோனியம் சல்பேட்டாக மாறாது. நல்ல கவனி, ஒரு விஷயம் கவனிமா. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்ற பாருங்கம்மா. the compound contain nitrogen is heated. ஓகேவா? எந்த காம்பவுண்ட்ல ஐ மீன் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அதுல என்ன பண்றாங்க, கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட். ஸோ நைட்ரஜன் இந்த காம்பவுண்ட் கெட்ஸ் கன்வெர்டட் டு அமோனியம் சல்பேட். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கோ அந்த காம்பவுண்ட் கூட கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, அமோனியம் சல்பேட்டா ஃபார்ம் ஆகுதுமா. அமோனியம் சல்பேட்டா ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த அமோனியம் சல்பேட் ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்ல, நைட்ரஜனுக்குன்னு சொல்றோம். கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, கெல்டால் மெத்தட்ல இஸ் நாட் அப்ளிகேபிள். எங்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகாது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நைட்ரஜனுக்கு தான், ஆனா அப்ளிகேபிள் ஆகாது சொல்றான். கண்டெய்னிங் நைட்ரஜன் நைட்ரோட என்ன ஃபார்முலா, NO2. என்னோட எனக்கு இல்லையா, இங்க அப்ளிகேபிள் ஆகாது. அசோ குரூப்னா என்னன்னாக்கா N ட்ரிபிள் பாண்ட் N. ஓகே, சாரி, N டபுள் பாண்ட் N. ஒன் செகண்ட், சாரி. அசோ குரூப். ஓகேவா? அப்ளிகேபிள் டு காம்பவுண்ட் இல்லையா, டு காம்பவுண்ட். இங்க அசோ குரூப் நம்ம எதை சொன்னாக்கா N டபுள் பாண்ட் N இல்லையா, இதான் அசோ குரூப்மா. அண்ட் நைட்ரஜன் பிரசன்ட் இந்த ரிங், அதான் நம்ம ஆல்ரெடி இங்க இருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுது, இந்த கெல்டால் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. சொல்றோம். சரியா? யா. ஸோ நமக்கு இந்த பேராவிலிருந்து 2 டைம் நீட்ல கேட்டிருக்கோமா. கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோ. 1 டைம் வந்து ஐ மீன் லாஸ்ட்டுக்கு முந்தின எக்ஸாம், ஐ மீன் 2022 நினைக்கிறேன். 22 ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, 22 ஒரு டைம் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்து கொஸ்டின் தான் எடுத்து பார்த்துக்கோ. 2 டைம்ஸ் இந்த பேராவிலிருந்து மட்டுமே கேட்டிருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி. சரிம்மா? அதனால கிளியரா புரிஞ்சுக்கோ. ஸோ டூமாஸ் மெத்தடும் கெல்டால் மெத்தடும் நைட்ரஜனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ற மெத்தட் தான். ஆனா கெல்டால் மெத்தட்ல
என்னென்ன கெமிக்கல் எடுத்துக்கணும்? நைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் கூட சல்ஃபரிக் ஆசிட் போட்டா அமோனியம் சல்பேட்டா ஃபார்ம் ஆகும். ஆனா எந்தெந்த மாதிரி இருந்தா ஃபார்ம் ஆகும் கேட்டா, நைட்ரோ காம்பவுண்ட்ல இருக்க எண்ணெய் ஃபார்ம் பண்ணாது அமோனியம் சல்பேட்டை, அசோக் குரூப்ல எண்ணெய் ஃபார்ம் பண்ணாது. அது மாதிரி ரிங்கில் ரிங்கிள்னா பிரிடின் அந்த மாதிரி இருக்கிற ரிங்கில் இருக்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஸோ இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகாத என்ன பண்றோம்? இந்த கெண்டல் மெத்தடை அப்ளிகேபிள் ஆகாதுன்னு சொல்றோம். கிளியரா இருக்கியம்மா? புரியுதா? Yes, sir. ஓகே. இப்போ இந்த கெல்டால் மெத்தட்ல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அந்த பர்சன்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா இது பண்ணிக்கோ. கவனி, நமக்கு இந்த ஃபார்ம் எப்படி பேஸ் பண்ணி கேட்குறோம் அதை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாவை பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 14 இன்ட்டு எம் இன்ட்டு 2 இன்ட்டு V minus V1 by 2 divided by 1000 into 100 by m. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் சார் கேட்டா, இந்த 200 இந்த 00 கேன்சல் பண்ணலாம். அப்போ இதான் இருக்கும், இது 10 எஸ்னோ 10 தானே இருக்கும். எஸ், இப்போ இந்த 10 ஆக்சுவலாக 10 பவர் 1ன்னு சொல்லலாம். இது இந்த 10 பவர் 1 மேலே போச்சுக்கா 10 பவர் -1. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம்னு கேட்டாக்கா, அந்த 10 பவர் -1 எப்படி இருந்தாக்கா இந்த 14 ஆட் பண்ணுறோம். எப்படின்னா 1.4ன்னு எழுதலாம். கரெக்டா இல்லையா? அப்போ 1.4 இன்ட்டு எம் இன்ட்டு 2 இன்ட்டு V minus V1 by 2 divided by அந்த எம். ஸோ இதான் என்னது ஃபார்முலா. ஓகேவா? உனக்கு எப்படி ஃபார்முலாஸ் கேட்கணும் அந்த போர்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணுமா? சரிதா? நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? நெக்ஸ்ட் ஹாலஜனுடைய பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஹாலஜனுடைய பர்சன்டேஜ் டாபிக் ஹாலஜன் ட்ரை பண்ணிக்கோ. ஹாலஜன்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கேரியஸ் மெத்தடுமா. ஃபர்ஸ்ட் வந்து கேரியஸ் மெத்தடு. கேரியஸ் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணாக்கா, பர்சன்டேஜ் ஆஃப் ஹாலஜன், எக்ஸ்னா ஹாலஜன். ஓகேவா? எக்ஸ்னா ஹாலஜன். ஸோ எக்ஸ் இன்ட்டு, ஓகேவா, எக்ஸ் இன்ட்டு M1 இன்ட்டு 100 divided by AgX divided by AgX silver halides into M. ஓகேவா? இது கேரியஸ் மெத்தட். புரியுதாமா? கேரியஸ் மெத்தட்ல ஹாலஜன் கால்குலேட் பண்ணுமா ஃபார்முலா இதுதான். சரியா? நெக்ஸ்ட் கவனி. நெக்ஸ்ட் சல்ஃபர்மா. நெக்ஸ்ட் நான் சொல்றோமா, சல்ஃபர் கால்குலேட் பண்ண ஃபார்முலா. சல்ஃபர் கால்குலேட் பண்ண ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் என்ன ஃபார்முலா கேட்டா 32 இன்ட்டு M1 இன்ட்டு 100 by 233 இன்ட்டு M. ஓகேவா? இது சல்ஃபர் கால்குலேட் பண்ண ஃபார்முலா. இங்க M1 ஆல்ரெடி சொல்லிக்க இல்லையாமா? நீங்க M வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் கால்குலேட் பண்ண ஃபார்முலா. பாஸ்பரஸ் என்ன சார் ஃபார்முலா கேட்டா, percentage of phosphorus equal to 31 into M1 into 100 divided by 1877 into M. ஓகேவா? எஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த பாஸ்பரஸ்லேயே வந்து இந்த பாயிண்ட் டைப் பண்ணிக்கோ. if phosphorus is estimated as Mg2 P2O7. புரியுதா? Mg2 P2O7 உள்ள அந்த பி பாஸ்பரஸ் அந்த பாஸ்பரஸ் கரெக்ட் பண்ணா இதுக்கு வேற ஃபார்முலா. இதுக்கு மட்டும் ஜென்ரலா பாஸ்பரஸ் மட்டும் கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. Mg2 P2O7 உள்ள அந்த பாஸ்பரஸ் கால்குலேட் பண்ணா பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். 62 இன்ட்டு
m1 into 100 divided by 222 into m. ஓகேவா? இது எல்லாமே பர்சன்டேஜ்மா, எல்லாமே நம்ம பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கால்குலேட் ஃபார்முலா ஏதாச்சும் இல்லையா? ஸோ percentage of oxygen equal to 32 into m1 into 100 divided by 88 into m. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போதும். இவ்வளவுதாம்மா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வருஷம் நமக்கு ஒரு யூனிட்டே என்ன கொடுத்துருக்காங்க, பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதுதான் என்ன இருக்கு, பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 3 டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குமா. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. அதெல்லாம் மறக்காம என்ன பண்ணணும், கிளியரா படிச்சிடணும். ஓகேவா? எஸ்டின் இடத்துல படிச்சா எஸ் நோ? Yes, sir. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ப்ளீஸ் வெயிட்.